எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போகுது, எத்தகைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையில் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி இந்த மாசோட கிரகங்களை பற்றி ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்துடலாங்க. மாத தொடக்கத்தில் மேஷத்தில் சூரியனும் புதனும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது உச்ச சூரியன் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மேஷத்தில் இருக்கார். மே 15ஆம் தேதி ரிஷபத்துக்கு பேச்சாகி செல்வார். அதே போல புதன் மே மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் மேஷத்திலையும் அதன் பிறகு பேச்சியாகி ரிஷபத்துக்கும் போயிடுவார். அதே மாதிரி ரிஷபத்துல குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. மே 15ஆம் தேதி குரு பயிற்சிங்க. அதாவது ரிஷபத்துல இருந்து மீனத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் மே 15ஆம் தேதி. அதற்கடுத்து கடகத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் வந்து நீசம் பெற்ற தன்மையில இருக்க போறார். அதற்கடுத்து ராகு கேது, ராகு மீனத்துல, கேது கன்னியில மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. அதாவது கும்பத்துக்கு ராகு வரப்போறார், சிம்மத்துக்கு கேது வரப்போறார். அதே மாதிரி மீனத்துல சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சம் பெற்ற தன்மையில இருக்க போறார். கூட சனியும் பார்த்துக்கிட்டா இந்த மாதம் முழுக்கவே மீனத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்க போறார். ஸோ இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க. தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போல நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா வரும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சுக்கிரனுடைய நிலை முதல்ல பார்க்கலாங்க. சரிங்களா? சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று சனியோட சேர்க்கை பெற்றிருக்கிறார். சரிங்களா? 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு தான். ஸோ இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, நெசவு தறி சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, இரும்பு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை உறுதியாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இத்தகைய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைய பிறந்திருக்கும் சரிங்க, இன்னும் வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கும் சரிங்க, ஓரளவுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் வேலைக்கான நீங்கள் முயற்சி பண்ணும்போது. சரிங்களா? ஏன்னா மார்ச் முதல் பகுதியில் சூரியனுடைய நிலை வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெற்ற தமிழ புதனோட சேர்க்கை பெற்றிருக்கனால நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? கடந்த காலங்களில் இருந்த ஒரு தொய்வு நிலை, ஒரு தேக்க நிலை கண்டிப்பாக மெல்ல மெல்ல கொஞ்சம் ஒரு மாற்றத்தை சந்திக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல சனி சுக்கிரனுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறதுனால எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணுங்க. சரிங்களா? தேவையில்லாத விஷயத்துல போய் மூக்க நுழைக்காதீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கல்வி அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்கும். ஸ்டடீஸில் ஓரளவுக்கு இன்வால்மெண்ட்டோட படித்து முன்னேறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதிரி 2வது பகுதி உறுதியாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். காரணம் குரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார். அதாவது கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்ததுனால தேவையற்ற செலவுகள், பண விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக இருந்திருக்கும். சரிங்களா? அதாவது எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் அந்த காசானது ஏதோ ஒரு வகையில செலவாயிட்டே இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக, இன்னொரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக அதிகமான செலவுகளை முதலீடு நீங்க வந்து போட்டிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் சரி கையில இருந்த காசு வந்து விரயமாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால வந்து இந்த காலகட்டங்கள்ல இருந்து அது மாறும். ஆனால் கண்டிப்பாக மாறும். சரிங்களா? மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுதுங்க. குரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போறார். நிச்சயமா நல்ல ஒரு உன்னதமான ஒரு அமைப்பா நான் கண்டிப்பா சொல்லுவேன். சரிங்களா? 12 வருஷத்துக்கு அப்புறம்
ராசிநாதன் சொல்லப்படக்கூடியவர் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து லாபஸ்தானத்தையும் 3ஆம் இடத்தையும் ராசியையும் பார்க்கறனால ஒரு புது பொலிவு கண்டிப்பா கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு புது தெம்பு கிடைக்கும். நம்பிக்கை இழந்து துவண்டு போயிருந்த தனுசு போலத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு புது நம்பிக்கையை கண்டிப்பா கொடுக்கும். ஏதோ அதாவது ஒரு தூரத்துல ஒரு ஒளி வெளிச்சம் தெரிகிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பாக குரு காமிப்பார். ஏன்னா ஒளி இழந்து இருண்ட உங்களுடைய வாழ்க்கை வந்து மெல்ல மெல்ல பிரகாசிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தான் வாழ்க்கையானது மாற ஆரம்பிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த மே மாதத்தினுடைய 2வது பதிலிருந்து ஓரளவுக்கு சேஞ்சஸை கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு ராகு வராருங்க. சரிங்களா? இதுநாள் வரைக்கும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல ஒரு நல்ல ஒரு நன்மையில இல்லாம இருந்த ராகு தற்போது 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் தொழில் ரீதியாவும், வெளி ரீதியாவும் ஒரு அலைச்சல், ஒரு சலிப்பை கொடுத்து வந்த அந்த கேது பகவான் தற்போது பாக்கியத்துக்கு வர்றது சிறப்பு தான். சரிங்களா? ஆன்மீக தேடலை அதிகப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுநாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம, ஒரு ஈடுபாடே இல்லாம இருந்தவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடுகள் சற்று அதிகமாகவே வரும். கோயில்களுக்கு அதிகமா போயிட்டு வருவீங்க. ஆலய திருப்பணிகள் அதிகமா செய்வீங்க. சில பேர் கோயில் கூட கட்ட ஆரம்பிப்பீங்க. ஸோ இத்தகைய ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் உங்கள அதிகமாக ஈடுபடுத்தி நீங்களே கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராகு 3ஆம் இடத்துக்கு வரதுனால கண்டிப்பாக வெற்றியை குடுப்பார். எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க. ஆனா, உடன் பிறந்த சகோதர, சகோதரிகள் வர்க்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரச்சனையும், அந்த ஒரு குழப்பத்தையும் வந்து கண்டிப்பாக ராகு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அந்த ஒரு விஷயத்த கெடுத்து அதன் பிறகு தான் வந்து பொருள் காரகத்த அதிகப்படுத்தி கொடுப்பார் இந்த ராகு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, இந்த மாதத்துடைய 2வது பகுதியில 6ஆம் இடத்துல சூரியன், புதனுடைய ஆதிக்கங்கள் வருங்க. 8ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்கவே செவ்வாய் நீசம் தான். 8ல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் மன தடுமாற்றங்கள் கொஞ்சம் இருக்குங்க. இல்லன்னு சொல்லல. ஆனா குரு பார்வை ராசியின் மேல இருக்கிறது அது பேலன்ஸ் பண்ணிடும். இல்லன்னு சொல்லல. ஆனா மாதத்துடைய முதல் பகுதியில கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பங்கள், மனப்பதட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாரி பேச்சுல கொஞ்சம் பொறுமை அப்படின்றது கண்டிப்பா தேவைங்க உங்கள பொறுத்தவரைக்கும். சரிங்களா? நெறைய இடத்துங்கள்ல வார்த்தைய விட்டுருவீங்க நீங்க. சரிங்களா? அதனால வந்து தேவையில்லாத வார்த்தைகள விடாதீங்க. வார்த்தைகள அளந்து பேசுறது உங்கள பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்கும். அதே மாரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளும்போது சில தடைகள் ஏற்பட்டு அந்த காரியமானது கைகூடும். சரிங்களா? மொத்தத்துல இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் ராகுனுடைய ஆதிக்கங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. குருவினுடைய ஆதிக்கங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த ராகு, குரு இந்த 2 பிளானட்ஸ் மூலமா உங்களோட வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இழந்த விஷயங்கள் மெல்ல மெல்ல திரும்ப பெறப் போறீங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். உங்களுக்கான அங்கீகாரங்கள், உங்களுக்கான பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் சார்ந்த விஷயங்கள் உறுதியாக கூடிய விரைவில கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நல்லபடியா இந்த காலகட்டத்த பயன்படுத்தி வாழ்க்கையில வந்து முன்னேற முயற்சி செய்யுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.